அன்பான உறவு உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுகிறாங்க. உங்க கூட பேசுறதுக்கு விருப்பப்படுறாங்க. ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. ஆனா, நீங்க அவங்கள கண்டுக்காம விடுறீங்க. இக்னோர் பண்றீங்க அப்படின்னா, அந்த தவற ஒரு நாளும் செய்யாதீங்க. ஏன்னா, உங்க கூட பேசணும், பழகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆவலோடையும், ஆசையோடும் காத்திருப்பாங்க. அந்த ஆசைகள நீங்க ஈஸியா நிராகரிச்சிரலாம். ஆனா, அதே இடத்துல நீங்க இருந்து ஒரு நாள் பார்க்கிற நேரம் தான் அவங்களோட வலி, வேதனை உங்களுக்கு புரியும். யாரையுமே உங்கள மேல மிகவும் அன்பு கொண்டு, உங்க கூட பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்க உங்களோட உண்மையான உறவா இருந்தாங்க அப்படின்னா. அது உங்களோட கணவரா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம். எப்போதுமே வாழ்க்கையில ஒரு உறவ நம்பி அவங்க எல்லாமே இவங்க தான் அப்படின்னு இருக்கிற நேரம், நீங்க அவங்கள உதாசீனப்படுத்துகிறது, அவங்கள ஒரு வேல்யூவா நினைக்காம ரொம்ப அசால்ட்டா தூக்கி போட்டது மாதிரி உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கும் நல்லது கிடையாது. அவங்க தடம் மாறி போகுறதுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருந்துடாதீங்க. உலகத்துல பல உறவுகள் இருக்குது. அந்த உறவுகள எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிறாங்க. உங்கள வாழ்க்கையில முழுசுமா நம்புறாங்கன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கைய உடைக்கிற விதமா அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்க உதாசீனப்படுத்தி அவங்கள புறம்பே தள்ளுன பிறகு ஒரு நாளு அவங்க உங்கள உதாசீனப்படுத்துகிற நேரம், அந்த வலி ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அன்னைக்கு நீங்க யோசிச்சு பலன் இல்லாம இருக்கும். அதனால எப்போதுமே லைஃப்ல உங்களுக்குரியவங்களுக்கு, உங்களுக்கானவங்களுக்கு டைம ஒதுக்கி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்கும்.